என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர் வந்துட்டு வர்றாங்க, நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்றாங்க, நீங்கள் ஃபிட்னஸ் ரொட்டீன் நல்லா பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களாலேயும் முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நம்பணும். சரியா? எப்படி பாசிபிலிட்டி இருக்குது, அது எப்படி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, உங்கள் பொட்டன்ஷியல் எப்படி வெளியே எடுத்துகிட்டு வர்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பேசிக்கலாக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஏதாவது விளையாண்டுருப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அவுட்டோர் கேம்ஸ் தான் நம்மளுடைய இதெல்லாம். இந்த ஜெனரேஷன் தான் எல்லாம் ஃபோனுக்குள்ளே இன்டர்நெட்டுக்குள்ளே இப்படிலாம் இன்டோர் கேம்ஸாக போச்சு. நம்ம காலத்தில் எல்லாமே அவுட்டோர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு காலையில் நேரமாக எந்திரிக்கணும். முக்கால்வாசி பேர் அங்கேயே அவுட்டு. ஏன் நேரமாக எந்திரிக்கிறது இல்லைன்னா, நைட்டு நல்லா தூங்குறது இல்லை. ஏன் நைட்டு நல்லா தூங்குறது இல்லைன்னா, அதுக்கு நாள் நைட்டு ஹெவியான சாப்பாடு, ஸ்பைசி ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ஃப்ளேவர் ஃபுட்டு, மசால் ஃபுட்டு. சாயங்காலம் பாருங்கள் எல்லாமே கடைகள்லாம் ஓப்பன் ஆகுது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்த கடை அந்த கடை எல்லாம் ஆஃபரு, ப்ரொமோஷன், அது இது, அந்த சிக்கன் இந்த சிக்கன், அந்த மட்டன் இந்த மட்டன், இந்த பிரியாணி அந்த பிரியாணி, எல்லாம் உங்களை வலையை விரித்து எல்லாம் பிடிப்பாங்க. நான் அந்த வலையெல்லாம் உழுவுறதில்ல. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எக்ஸசைஸு ஃபஸ்ட்டு நாள் சாயங்காலம் நைட்டு நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது. ஸோ 7 to 8க்குள்ளே நீங்கள் லைட் ஃபுட்டு சாப்பிடணும். 9 மணிக்கு தூங்கணும். ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்பையும் உங்களால் நேரமாக எந்திரிக்க முடியலன்னா, உங்களுடைய உடம்புனுடைய வெயிட்டு செக் பண்ணணும். மைண்டு சொல்லும், எந்திரி, நீ ஏதோ கோல் பிடிச்சிருக்கிற, வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிற, எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிற, சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கிற, இது முடிக்கணும்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு மைண்டு உங்களை வேக்கப் பண்ணும், ஃபோர்ஸ் பண்ணும். உடம்பு என்ன சொல்லும், நான் கரெக்டு தான், என்னால் முடியல, கொஞ்சம் நேரம் படு, இன்னொரு அரை மணி நேரம் படு, இன்னொரு 10 நிமிஷம் படுன்னு உங்கள் உடம்பு என்ன பண்ணோம், உங்களை படுக்க வச்சிடும். ஸோ மைண்டும் பாடியும் சேர்ந்து தான் வேலை பார்க்குது. ஸோ உங்கள் மைண்டு சொல்லுது, உடம்பு கேட்க மாட்டேங்குதுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல எக்ஸஸ் ஃபேட்டோ வெயிட் அதிகமாகவோ நீங்கள் இருக்கிறீங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு சீரியஸான கோல் இல்லை காலைல நேரமாக எந்திரிக்கிறது, பர்பஸ் இல்லை. பர்பஸ் பிடிச்சிங்கன்னா நீங்கள் நேரமாக எந்திரிப்பீங்க. நேரமாக எந்திரிக்கும் போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸசைஸ்னால் இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி என்ன மாதம், ஆகஸ்ட், ஜனவரி அப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். நான் புது வருஷத்துலேருந்து நான் வெயிட்டை குறைக்க. இப்போவே நீங்கள் 6 மாதம் தள்ளி போட்டுருவீங்க. நான் 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் வெயிட்டை குறைக்க போகிறேன், இப்படிலாம் கோல் செட் பண்ணிடுவீங்க. அப்போல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் முடிவு பண்ணால் டெசிஷன் எடுத்து ஒரு கோல் பிடிச்சிங்கன்னா ப்ராசஸில் உள்ளே போயிடணும். இப்போ நீங்கள் எதுக்கு ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ் பிடிங்க. உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் பிடிக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது ஒரு கோலாக எடுங்க. இல்லை உங்களுக்கு ஹெல்த் வேணுமா, ஐடியல் வெயிட் நான் அச்சீவ் பண்ணணும், ஷேப் ஃபார்ம் பண்ணணும், நல்லா ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ஸ்மார்ட்டாக நான் வெளியில் போகணும், அதை கோலாக பிடிங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி இருக்கா, ஃபேமிலி நம்மளை நம்பி இருக்குது, நம்ம இப்படி இருக்கிறோமே, இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கோல் எடுங்க. இல்லை உங்கள் பிஸ்னஸ்ஸு அல்லது உங்கள் ஜாப், இதில் ஏதாவது நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுமா, அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு லெவலப் ஆகணுமா, ஜாபில் நீங்கள் ஒரு லெவலப் ஆகணுமா, அந்த கோலை பிடிங்க. ஏதாவது ஒரு கோலை ஃபஸ்ட்டு பிடிங்க. கோலுங்கிறது நத்திங் பட் ட்ரீம் ப்ளஸ் டெட்லைன். என்ன வேணும், என்ன தேதியில் எந்த நிமிஷத்தில் வேணும், டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் கோல். ட்ரீம்ங்கிறது வெறும் கனவு, அது ஃபேண்டசி. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஆப்பிள் வாங்கணும், அது வாங்கணும், ஐடியல் வெயிட்டு, அதெல்லாம் ட்ரீம், வெறும் கனவு. ட்ரீம் ப்ளஸ் டெட்லைன், இதுதான் கோல். ஸோ கோல் பிடிச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நாள் சாயங்காலத்துலேருந்து உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் நேரமாக எந்திரிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நேரமாக எந்திரிச்சிங்களா, நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சீரியஸான டெசிஷன் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஓவராக அவங்களுடைய ரொட்டீனை மாற்றிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலாக நெடுந்தூரம் போகிற மாதிரியான ரொட்டீன் இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்கள்,
காலையில் ஜிம்மு, சாயங்காலம் ஜிம்மு, மத்தியானம் வெறும் வெஜிடபிள் சாப்பிட்றேன், நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன், அப்படி இப்படின்னு ஒரு 4 நாளைக்கு சும்மா 10 நாளைக்கு போட்டு உடம்பை போட்டு அடின்னு அடிப்பாங்க, உணவு மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அந்த வில் பவரில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. இந்த ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது என்ன ஆகுன்னா ஒரு டைமில் வெடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு அந்த காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ரொட்டீனை அச்சீவ் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நேரமாக எழுந்திரிக்கிறீங்களா லேட்டாக எழுந்திரிக்கிறீங்களா, ஒரு ட்ராக் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷூ எல்லாம் போட்டு வீட்லேயே உட்காந்துக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு இந்த வேலையை பண்ணணும். இது வந்து ஜப்பானியன்ஸ் மெத்தட். ஜப்பானில் வந்து சொல்லுவாங்க கைசன் மெத்தட்னு சொல்லுவாங்க. லிட்டில் ப்ராக்ரஸ். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஒரு வாக்கிங், வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஒரு 2-3 வாக் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. எட்ட ஒன்று ஜிம்மில் போய் அங்கே போய் இங்கே போய் 10,000 15,000 அதுக்கு செலவு இதுக்கு செலவுன்னு கட்டிவிட்டு எங்கேயுமே போகிறதில்ல. நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன், பாடி வெயிட்டை வச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரவுண்டுக்கு போங்க, ஒரு 5 சிட்டப்ஸ் உட்காந்து எழுந்திரிங்க, ஒரு 5 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. அப்பர் பாடி லோயர் பாடி ஒர்க் அவுட்டு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி 5 புஷ்அப்ஸு 5 சிட்டப்ஸு நீங்கள் லைஃப் டைம் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரே நாள் நான் ஃபுல்லாக வந்து அதை பண்ணுறேன், இந்த தம்பிள்ஸ் எடுக்கிறேன், இதை பிடிச்சி இழுக்கிறேன், இதை பண்ணுறேன், வாக்கிங் ஜாக்கிங் ட்ரெட்மில்ல ஓடுறேன், எதையும் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தாக்கா 1 வாரம், 10 நாள், 1 மாதம், 2 மாதம், அதுக்கப்புறம் போகும். ஸோ நான் சொல்கிற மாதிரி சிம்பிளாக இருந்து ஈஸியாக இருந்தால் நீங்கள் ரொம்ப நாள் பண்ணுவீங்க. அதை வந்து ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. இல்லை உங்களுடைய ஃபேவரேட் கேம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நம்மளை நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடிருப்போம், நம்மளை நிறைய பேர் பேட்மிண்டன் விளையாடிருப்போம், நம்மளை நிறைய பேர் வாலிபால் விளையாடிருப்போம், நம்மளை நிறைய பேர் கிரவுண்டில் போயிட்டு ஏதாவது அத்லெட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது நீங்கள் ஆல்ரெடி பண்ணீங்களோ அதை தூசி தட்டி எடுங்க. அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், உங்கள் பிரெயினில், செல்ஸ்லலாம் இருக்கும். அது உங்களால் இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியும். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் திரும்ப பண்ணலான்னு உங்கள் மைண்டு சொல்லும். காலையில் நீங்களும் நேரமாக எந்திரிச்சு போவீங்க. மொத்தத்தில் நமக்கு ஒரு டெய்லி ஃபிட்னஸ் ரொட்டீன் வேணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வாழ்ந்த வாழ்க்கை முறையே வேறு, சாப்பிட்ட சாப்பாடு வேறு, உடல் உழைப்பு வேறு. இன்றைக்கி எல்லாமே நம்மளை சுற்றி எல்லாம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆகிப்போச்சு. புர்ரு வண்டி, காரு, சுவிட்சு, மிஷினு எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. உடம்புனுடைய அங்க அசைவுகளே எதுவும் பெருசாக இல்லாமல் இருக்குது. ஸோ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்களா, யாரெல்லாம் அந்த ஃபிட்னஸ் ரொட்டீன் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் நல்ல லாங் டேர்ம் லைஃப் வந்துட்டு வாழ்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவு பழக்க வழக்கம், நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஃபிட்னஸ் ரொட்டீன், நல்ல தூக்கம், நல்லா வந்துட்டு தண்ணி குடிக்கிற பழக்கம், இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுடைய வெற்றியவும் ஆயுட்காலத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு சயின்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸசைஸை வந்து ரொட்டீனை வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டினியூவாக பண்ணுங்கள். ஓகே.